அஸ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம கடந்த காலகட்டங்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க சனி வக்ர பலன்கள் பார்த்தோம். வக்ர பலன்கள் இப்போ இந்த வக்ரம் அவர் முடிய போகிற காலகட்டம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பார்க்கலாமா? நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி, அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 4ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 திங்கக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்ரத்திலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறாரு. அவர் பலம் பெறுறது எதில் பெறாரு அப்படின்னாட்டாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ரகதி நிவர்த்தி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பலம் பெறுறது. சனி பகவான் ஆயுள்காரகனான சனி பகவான் பலம் இழந்தார். அப்போ அந்த பலம் இழந்ததை முடிச்சுட்டு பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள். சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சொல்லுவாங்க. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறது 2 பேர் தான். ஒன்று எம்பெருமான் ஆஞ்சநேயர், இன்னொன்று எம்பெருமான் விநாயகர். இவங்க 2 பேர் தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தியையே 7.5 வினாழிகை ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த எம்பெருமான் சனி பெருமான். அதே போல் சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா யாரும் தடுக்க முடியாது. அதே போல் சனி கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருனாலும் யாராலையும் தடுக்க முடியாது. அப்படியேற்பட்ட சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 120 நாளைக்கு மேலே வக்ரம் இழந்து பலம் இழந்து போயிட்டார். வக்ரம் இழந்து பலம் இழந்துட்டு அவர் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றது வருகின்ற 4/11/2024 அவர் கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனியாக சதயம் 3ஆம் நட்சத்திரத்தில் இருக்கார். இப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தருவார் அப்படின்றத பார்ப்போம். எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார், பார்த்த இடத்தையும் கெடுப்பார் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம். பட் ஒவ்வொருத்தருக்கு சனி யோகராக இருப்பார், ஒவ்வொருத்தருக்கு சனி பாதகராக இருப்பார். அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா? அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் இத்தனை நாளாக வக்ரகதியில் இருந்தார். அவர் வக்ரத்தை விட்டு வர்றது 4/11/2024 வக்ர நிவர்த்தி பெறார். வக்ர நிவர்த்தி அப்படின்னாக்க இத்தனை நாள் பலம் இழந்தவர் பலம் பெறார். பலம் பெறுறது அப்படின்றது சிறப்பாக, கண்டிப்பாக சிறப்பு. வாக்குஸ்தானாதிபதியான சனி பகவான் வாக்குஸ்தானத்திலேயே இருக்கிறார். அப்போ சொன்ன சொல் வெல்லக்கூடிய காலகட்டங்கள். யாருக்கு ஒருத்தனுக்கு சொன்ன சொல் வெல்லக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு அப்படின்னாலே வெற்றியை தொடக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு. அப்போ இந்த காலகட்டங்களில் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். இந்த லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷன் போகொண்டே செய்யக்கூடிய மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு, இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் ஓரியன்ட் செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இது வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாமா? வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம். முயற்சி ஸ்தானத்தில் உண்டான ராகு வேலை செய்கிறது குரு பகவானுடைய வேலையை செய்கிறார். குரு அப்படின்றது இந்த குரு இடத்துல ராகு இருக்கிறதுனால அந்த ராகுக்கு பேர் கோதண்ட ராகு அப்படின்னு பேர். அடுத்தது 5ஆம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் ராசிக்கு 5ல் இருந்துக்கிட்டு அவரே உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. ராசியை பார்க்குறது சிறப்பா அப்படின்னா கண்டிப்பாக மிக மிக சிறப்புன்னே சொல்லலாம். அப்போ எடுக்கக்கூடிய சுயமுயற்சிகள், இத்தனை நாளாக ஒருத்தர்கிட்ட அடிமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சுயமுயற்சியினால் எடுக்கக்கூடிய தொழில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இது ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா? ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம். மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு போகிறதுக்கு இத்தனை நாளாக வக்ர நிவர்த்தியில் இருந்ததுனால குலதெய்வ வழிபாடு செய்யவே முடியாமல் போகவே முடியாமல் இருந்துச்சு. பிளான் பண்ணுவீங்க, ஆனால் ஏதாவது ஒரு தடையும் ஏதாவது ஒரு தாமதமும் வந்து தடங்கிக்கிட்டே போயிட்டுருக்கும். அப்போ அத்தனை தடங்கல்களும் இந்த வக்ர நிவர்த்தி மூலியமாக விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வத்தை கொண்டு தொழறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்போ குலதெய்வம் வருதோ அப்போ தான் இஷ்ட தெய்வங்கள் வீட்டுக்கு வரும். அப்போ குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு குலதெய்வத்தை வீட்டில் ஆவாகனம் பண்ணணும் அப்படின்னாக்க குலதெய்வத்தோட விக்கிரகத்தையோ குலதெய்வத்தையோ படத்தையோ வாங்கி வீட்டில் ஆவாகனம் பண்ணும்பொழுது வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் ரொம்ப நாளாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. எப்பொழுதுமே திருமணம் தடையும் தாமதமும் விலகணும் அப்படின்னு சொன்னாக்க சனி பகவானுடைய தொடர்பும் குரு பகவானுடைய தொடர்பும் வரணும். அதுக்கு பேர் தான் வியாழன் நோக்கு அப்படிம்பாங்க. அப்போ சனி பகவான் இப்போ பொறுத்தளவுக்கு மகர ராசி என்பவர்களுக்கு பாதச்சனியாக இருக்கார்.
கடந்த 5 வருஷமாகவே படாத பாடுபட்டு முடிச்சுட்டு இப்போ பாதச்சனிக்கு வந்தாச்சு. அடுத்தது குரு பகவானானவர் 5ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவரே 9ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். நீண்ட நாட்களாக மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள். அதே போல் மகர ராசி அன்பர்களுக்கு பொறுத்தளவுக்கு அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்காமலே இருந்துகிட்டு இருந்துச்சு, சந்தான பாக்கியம் கிடைக்காமலே இருந்துகிட்டு இருந்துச்சு. முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனாலையும் செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் இந்த மகர ராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இத்தனை நாள் வம்சம் விருத்தி கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். குழல் இனிது யாழ் இனிது மழலை சொல் கேளாதோர். எந்த வீட்டில் மழலை சொல் இல்லையோ மழலையோட விளையாட்டு இல்லையோ அந்த வீடு ஆனந்தம் இருக்காது. அப்போ இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலியமாக ஆனந்தம் தொடங்கக்கூடிய காலகட்டம். அடுத்தது, நானும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் சாமி, ஆனால் வேலைக்கு உண்டான க்ரெடிபிலிட்டி எனக்கு கிடைக்கல, அதாகப்பட்டது பதவி உயர்வு பண வரவு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அதற்கு உண்டான பதவி உயர்வு மற்றும் பண வரவு. நமக்கு என்ன வேணும்? பதவி உயர்வு பண வரவு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக செல்வ செழிப்போடு இருக்கும். செல்வ செழிப்போடு இருக்கும்போது மனம் சாந்தி அமையும், குடும்பம் அபிவிருத்தியாகவும், குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது எல்லா விதமான துன்பங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மகர ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பகவான் சூரியனுடைய இடத்தை அவர் சப்தமாக பார்வை பார்க்குறார். 8ஆம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம் அப்படிம்போம். அப்போ மறைவு ஸ்தானம் அப்படின்றது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி செய்கின்ற இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு உண்டான பயண ஏற்பாட்டை தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் 4/11/2024 அப்புறம் தொடங்கினோம்னா வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. ஏன்னா 5ல் உள்ள குருவே தனக்காரகன், அவரே ராசியை பார்க்குறாரு. செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும். அதே போல் இந்த எழுதக்கூடிய எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய ஐஐடி, ஜேஇஇ, நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போ எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாலே விரும்பிய பல்கலைக்கழகங்கள் அப்படின்றது உள்ளூர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் விரும்பிய யூனிவர்சிட்டி. ஒரு சில பேர் இந்த மகர ராசி சேர்ந்த நண்பர்கள் சொல்லுவாங்க, நான் படித்தா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கணும், அமெரிக்காவில் டாப் 10 யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை மகர ராசி என்பவர்களுக்கும் இந்த டாப் 10 யூனிவர்சிட்டியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனக்காரகனான குருவும் ஒத்துழைக்கிறதுனால அதற்கு வேண்டிய பொருளாதாரம், எப்பொழுதுமே பொருளாதாரம் இருந்தால் தான் எதுவுமே முயற்சி பண்ண முடியும். தனக்காரகன் குரு 5ஆம் இடத்துல இருந்துட்டு ஒரு ராசியை பார்க்குறார். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேங்க் லோன், எஜுகேஷன் லோன் போடக்கூடியவங்களுக்கு எஜுகேஷன் லோன் உடனடியாக சேங்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணம் வந்தாச்சு அப்படின்னா வேண்டிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர சனி பகவான் உங்களுடைய விருச்சிக ராசியை பார்க்குறார். விருச்சிகம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த மகர ராசிக்கு 11ஆம் இடம். 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால அதில் குரு பகவானும் சேர்ந்து சப்தமாக பார்வை பார்க்கறதுனால லாபம் 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 லாபம். நானும் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சாமி, தொழிலில் ஒரு முன்னேற்றமே இல்லை, எதனால் தடங்கள் ஏற்படுது, எப்படி இது பண்ணுது? ஒரு சில பேர் இதே தொழில் செய்கிறவங்க நல்லா கொடி கட்டி பறக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் குரு பகவானும் அந்த 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக தொழிலில் கடுமையான அபிவிருத்தி ஏற்படும். தொழிலில் நிலையான தன்மை ஏற்படும். இத்தனால் நிலையற்ற தன்மையாக இருந்துச்சு. தொழிலுக்கு தொடங்குறதுக்கும் தொழிலுக்கு விருத்தி பண்ணுறதுக்கும் தனக்காரனான குருவோடைய சப்போர்ட் வேணும். எப்போ எந்த தொழில் தொடங்கினாலும் பணம் வேணும். அந்த பணத்தை குரு பகவான் 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கண்டிப்பாக தேவையான இடத்துல பேங்க் லோன் கேட்ட இடத்துல கிடைக்கும், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும். லாட்ரி ரேஸு ஸ்பெகுலேஷனில் இது பண்ணிகிட்டு இருந்தவங்க, இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தவங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே எதிர்பாராத வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ மகர ராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் ஆனந்தமான காலகட்டம்னு சொல்லலாம். ஏன்னா ராசிநாதன் ராசியை பிரகஸ்பதி தனக்காரகன் குரு பார்க்குறார். அதே போல் பார்த்தோம்னாக்க 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. சரி, ஒரு சில பேருக்கு வெற்றி கிடைக்கலையே அப்படின்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ பிரணவநாதனோ சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த தொடர் வெற்றி கிடைக்காமல் இருக்கும். அப்போ தொடர் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னாக்க சரணாகதி. இங்கே சென்னைக்கு பக்கத்தில் திருவழிதாயம்னு இருக்குது.
பாடிக்கு பக்கத்தில். அது வந்து பழமையான ஈஸ்வரன். எப்பொழுதுமே சனீஸ்வரனை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுத்ததே கிடையாது. சனீஸ்வரனுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்தது. ஏன்னா நன்மை தீமை என்ன உண்டோ அதை சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு செய்யக்கூடியவர் சனீஸ்வரன். அப்போ நம்ம திருவொற்றியூரில் உள்ள பாடிகளில் உள்ள திருவழிதாயம் அப்படின்ற இடத்துல உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு முறை அபிஷேகமும் தாயாருக்கு ஒரு முறை அபிஷேகமும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க வருகின்ற பிரச்சனைகளும் வந்த பிரச்சனையும் எம்பெருமான் ஈஸ்வரன் பேரை சொல்லும்பொழுது விலகுமா விலகும். சரி சாமி, எனக்கு இப்போ திடீர்னு பாடி திருவழிதாயம் போயிட்டு அந்த ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணுறது கொஞ்சம் சிரமம், அதுக்கு இடைக்காலத்தில் ஏதாவது ஒரு மந்திர உச்சாடனம் சொல்லி ஏதாவது ஒரு காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு வாங்க, அதை சொல்லிட்டு வந்தோன்னா பிரச்சனைகள்லேருந்து விலகலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது காயத்ரி மந்திரம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அது ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத். இது சனி பகவானுடைய காயத்ரி. இதை ஒவ்வொரு நாளும் சனிக்கிழமை தோறும், ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் சனி ஹோரை அப்படின்றது கார்த்தால 6லேருந்து 7 முறையாக ஒரு 54 முறை குறையாமல் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா? பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இது தவிர ஒரு ட்ரிப்பு கண்டிப்பாக அந்த திருவழிதாயத்தில் போயிட்டு ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வாங்க. இந்த சனி பகவானோட காயத்ரி இதில் ஸ்டில்லில் போட்டுருவோம், அதையும் படிச்சுக்கிட்டு வாங்க. வெற்றி 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 கிடைக்கக்கூடிய இந்த சனி வக்ர நிவர்த்தி மகர ராசி என்பவர்களுக்கு அமோகமான சனி நிவர்த்தி என்று சொல்லலாம், அமோகமான வருஷம்னு சொல்லலாம், அமோகமான பயிற்சின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம்.